ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. இது வந்து நீங்கள் வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு கூட செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. ஒன் 180 டிகிரிக்கு 10 minutes. செட் பண்ணிடுறேங்க ப்ரீ ஹீட்டு. இப்போ முதல்ல வெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து அன்சால்டட் பட்டர் இருக்குங்க. ஒரு 100 grams எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட்டர் வச்சு இல்லைனா இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப்பு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப்பு மைதா சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர், கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கையால் கூட பிசையலாம். இப்போ பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்படி இருக்குங்க அந்த டவ். இப்போ இதை ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து குட்டியான உருட்டிட்டு, நான் இதில் வந்து பேக்கிங் ட்ரே வந்து எடுத்திருக்கேங்க. க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சிடலாம். கொஞ்சம் லேசாக தட்டுங்க. கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஏன்னா பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாக வந்துடும், கொஞ்சம் விரியும் இந்த பிஸ்கெட்ஸு. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வச்சுருங்க. எல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை அவனுக்குள்ளே வச்சிடலாங்க. இது 180 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாங்க. இது பேக் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் எடுத்தேன் அவன்ல இருந்து. இப்போ இது நல்லா கூல் ஆகணுங்க. கூலாகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். எடுக்கும் போது உடஞ்சிரும். அதனால நல்லா கூல் ஆகட்டுங்க. கூல் ஆகிட்ட அப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கூல் ஆகிடுச்சு.
இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருக்கு பேக்காய். இது நீங்கள் இது வந்து எக்லெஸ் வெர்ஷனுங்க. இது எக்கு போட்டு கூட செய்யலாம். இது மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவு பாதி, ராகி மாவு பாதி கூட சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அதே அளவு தான் எல்லாமே. அவ்வளோதாங்க. இது நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.